அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மலையகத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான பிரச்சனைகள் மலையகத்தை பொறுத்த அளவில் இருக்கின்றது. எனவே அந்த பிரச்சனைகள் தொடர்பாக கொழும்பில் உள்ள அரசியல்வாதிகளிடம் கேட்டிருக்கின்றோம். அவர்களும் பதிலளித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மலையக மண்ணிலே மலையக மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு மக்கள் பிரதிநிதிக்குத்தான் அநேகமான விடயங்களும் அவர்களது பிரச்சனைகளும் தெரியும். இதற்காக நான் கூறவில்லை கொழும்பில் இருப்பவர்களுக்கு மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தெரியாது என்று நான் கூற வரவில்லை. ஆனால் ஊரில் இருப்பவர்கள் அல்லது மலையகத்தில் இருப்பவர்களுக்கு தமிழர்களது அல்லது மலையக சமூகத்தினது பிரச்சனைகள் நிறையவே தெரியும். ஆகவே தான் இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருக்கின்றோம் கொத்மல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் அதேபோன்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் உப செயலாளருமாகிய பெரியசாமி செந்தில்குமார் அவர்களை அழைத்திருக்கின்றோம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் செந்தில்குமார். வணக்கம். முதற் தடவையாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். காரணம் ஏன் நான் முதற் தடவை என்று சொல்கின்றேன் என்றால் சில மக்கள் பிரதிநிதிகள் 2-3 தடவைகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. முதற் தடவையாக வந்திருக்கின்றீர்கள். இதுவே ஒரு மலையக மக்கள் பிரதிநிதி ஒருவரை முதற் தடவையாக நாங்கள் மலையகத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். காரணம் கொழும்பிலிருந்து வருவார்கள். உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்காக உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக நான் நுவர்லியா மாவட்டத்தில் கொத்மலை பிரதேச சபைக்குட்பட்ட லபுக்கலை தோட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொள்வதற்காக மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது செந்தில்குமார். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வருகை தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், மலையகத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் அவர்களுடைய பிரச்சனைகள் தெரியும். சொல்வார்கள், இந்த கால் தரையில் பட வேண்டும் என்று சொல்லி. எனவே அந்த கால் தரையில் பட்டவர்களுக்கு தான் மக்களது பிரச்சனைகளும் தெரியும். சொல்லுங்கள், இப்பொழுது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் செயற்பாடுகள் மலையகத்தில் எவ்வாறு இருக்கின்றது? உங்களுடைய கட்சியின் தலைவரின் பெயரை சொல்லி கூட ஆரம்பிக்கலாம். உண்மையாகவே தொழிலாளர் தேசிய சங்கம் என்ற கட்சி மலையகத்தினுடைய அந்த அரசியலினுடைய அந்த தாக்கத்தினை மாற்றி அமைத்த ஒரு கட்சி. நாங்கள் வந்த பிறகுதான் மலையகத்திலே ஒரு மாற்று அரசியல் சக்தி, அதே போல் காணி உரிமை, வீட்டு உரிமை, பிரதேச சபை, பிரதேச செயலகம் போன்ற பல்வேறு விடயங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆக தொழிலாளர் தேசிய சங்கமாக நாங்கள் மலையகத்துக்கு தேவையான பல்வேறு விடயங்களை அதற்கான அடித்தளங்களை இட்டிருக்கிறோம். தற்போதைய காலங்களிலே எங்கள் கட்சியினை நாங்கள் மறுசீரமைப்பு செயல்முறையினூடாக தலைவரை மாற்ற போறீங்களா? இல்லை, எங்களுடைய தலைவர் கௌரவ பழனி திகாம்பரம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டலில் எங்களுடைய நிர்வாக சபை, மத்திய குழு, செயற்குழு போன்றவற்றை நாங்கள் மறுசீரமைத்து. என்ன காரணம்? கட்சியில் சரி பிளவு ஏற்பட்டு? இல்லை, அப்படி சொல்வதற்கல்ல. காலத்தின் அடிப்படையாக கொண்டு புதிய இளைஞர்களை கட்சியில் உள்வாங்குவது. வயதானவர்கள்லாம் ஒதுக்க போறீங்க? அப்படி அல்ல. புதிய இளைஞர்களை கட்சிக்கு உள்வாங்குவதற்காகவும் பழையவர்களை ஆலோசகராகவும் நாங்கள் வைத்துக்கொண்டு காலத்தின் தாக்கத்திற்கேற்ப புதிய உத்வேகத்தோடு கட்சியினை மறுசீரமைத்து புதிய அரசியல் களத்துக்கு தயார்படுத்துவதற்காக நாங்கள் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அதே நேரம் இப்போ புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதாக கூறுகின்றீர்கள். நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே சாதாரணமாக தொழிலாளர் தேசிய சங்கத்திற்கு எத்தனை ஆசனங்கள் கிடைத்தது? இல்லை, தொழிலாளர் தேசிய சங்கமாகிய நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக ஐக்கிய மக்கள் சக்தியிலே நாங்கள் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிடவில்லை. ஒரு சில இடங்களிலே நாங்கள் தனித்து போட்டியிட்டு இருந்தோம். என்ன சின்னத்திலே? ஏனி சின்னத்திலே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு இருந்தோம். அதே போல் நாங்கள் பெரும்பாலும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பங்காளி கட்சியாக இருக்கிறோம். ஆக ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் நாங்கள் போட்டியிட்டு இருந்தோம். அநேகமான இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு நாங்கள் உள்ளூராட்சி மன்ற சபையிலே வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள். புதிய இளைஞர்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார்கள், யுவதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உற்சாகமாக மக்கள் சேவைக்காக தங்களை தயார்படுத்தி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் எத்தனை வருடங்கள் நீங்கள் பிரதேச சபை உறுப்பினராக? நான் 5 வருடங்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக கொத்மலை பிரதேச சபையில் சேவையாற்றியிருக்கிறேன். என்னுடைய காலங்களிலே நான் பல்வேறுபட்ட வேலைகளை செய்திருக்கிறேன். மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக மக்கள் பணியினை ஆற்றியிருக்கிறேன். புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக அடுத்த தலைமுறையினருக்கு வாய்ப்பு அளித்து தற்போது கட்சியினுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ
மக்கள் மீது, அதாவது உங்கள் கட்சி மீது மக்களுக்கு இன்னும் அந்த நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. இல்லை, தலைவர் திகாம்பரம் அவர்கள் செய்த வேலையினை நீங்கள் மலையகத்தில் பார்த்தீர்களானால் மக்கள் என்றென்றும் தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த அனுரகுமார திசாநாயக்க எங்களுடைய அதிமேத ஜனாதிபதி அவர்களுடைய தேர்தல் காலத்திலே அந்த அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அலை இருந்தது, மிகப்பெரிய ஒரு அலை இருந்தது. நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பல பிரபல்யமான செல்வந்த அரசியல்வாதிகள் கூட தோற்றிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர், எங்களுடைய அரசாங்கம் வராது என்று தெரிந்தும் கூட எங்களுடைய தலைவருக்கு நுவர்லியா மாவட்டத்தில் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர் தோல்வி பெறாத ஒரு நாயகனாக மீண்டும் அவர் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். அந்த ஒரு விடயத்தை வைத்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் தலைவர் திகாம்பரம் அவர்களை மலையக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கின்றது. இங்கே ஜனநாயக மக்கள் முன்னணி மனோ கணேசன், அதே போன்று மலையக மக்கள் முன்னணி உங்களுடைய கட்சி இருக்கின்றது. எனவே இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய தமிழ் முற்போக்கு கூட்டணி இப்பொழுது மலையகத்திலே ஒரு நல்ல இடத்தில் இருப்பதாக அவர்களுடைய தலைவர்கள் சொல்கின்றார்கள். நீங்கள் மலையகத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு தெரியும் அங்கு நிலவரம் எப்படி இருக்குது? உண்மையாகவே மலையகத்தை பொறுத்தளவிலே மலையக மக்களுடைய வாழ்வியலை மாற்றியமைப்பதற்கு மிகப்பெரிய சக்தியாக இருப்பது தமிழ் முற்போக்கு கூட்டணி. தமிழ் முற்போக்கு கூட்டணி 2015ஆம் ஆண்டு காலத்திலே உதயமாகியதன் பிறகுதான் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் மலையகத்திலே பிறக்கிறது. அந்த கூட்டணியினுடைய வருகையின் பின்புதான் மலையகத்துக்கான மலையக புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல தனி வீடு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, பிரதேச செயலகங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது பார்த்தா இந்த பிரதேச செயலகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை கூட போய்கிட்டு இருக்குது இந்த நோவுட் பிரதேச பகுதியில். இப்படி அந்த மலையகத்துக்கு தேவையான விடயங்களுக்கான அத்திவாரத்தை ஈட்டதே தமிழ் முற்போக்கு கூட்டணி தான். இன்றும் கூட மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பணியாற்றுகிற ஒரு கூட்டணியாக எங்களுடைய கட்சி தான் இருக்கிறது. கடந்த வாரம் கூட இந்த நீலகாமம் பகுதியில் ஏற்பட்ட காவத்தை ரத்னபுர பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையில் கூட நேரடியாக எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் அவர்கள் பங்கு கொண்டிருந்தார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனை போல மனோகரன் பங்கு கொண்டிருந்தார். மலைய மக்கள் முன்னணி பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கட்சியினை பொறுத்தளவிலே எங்களுடைய பிரதி பொதுச் செயலாளர் கமலதாசன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து நாங்கள் மக்களோடு இருக்கிறோம், மக்களுடைய தேவைகளை மக்கள் மயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம், அதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். இப்படி உங்களுடைய கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவுடன் அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஒரு பங்காளி கட்சியாக இருந்து கொண்டு உங்களுடைய ஆதரவு எப்போதுமே ஐக்கிய மக்கள் சக்திக்கு தான். காரணம் அந்த கூட்டணியிலே தான் இருக்கின்றீர்கள். ஆகவே அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய அவர்களுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? மலையகத்தை பொறுத்தளவில் 4 கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்கிறது. அதில் தொழிலாளர் தேசிய சங்கமாகிய நாங்கள், மலையக மக்கள் முன்னணி, ஜனநாயக மக்கள் முன்னணி, நீங்கள் சொன்னது போல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு சில விடயங்களில் முரண்பட்டாலும் கூட நாங்கள் எல்லாம் மலையக கட்சிகள் என்ற அடிப்படையில் எமது மக்களுடைய கோரிக்கைகளை செய்வதற்காக நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். என்றாலும் அவர்களை விட நாங்கள் மக்கள் பணியிலே தீவிரம் காட்டி மக்களுக்கு சேவையாற்றி வருகிறோம், களத்தில் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் முன்னெல்லாம் ஒரு காலத்திலே இந்த பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட அல்லது பாராளுமன்ற விவாதங்களின் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம், மனோ கணேசன் ஒரு பக்கம் இருப்பார், அல்லது திகாம்பரம் ஒரு பக்கம் இருப்பார், ஜீவன் தொண்டமான் ஒரு பக்கம் இருப்பார். அதாவது சில நேரம் எதிர்கட்சிகளில் இருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது இருவருமே எதிர்கட்சியில் தான் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது மனோ கணேசனை பற்றி புகழ்ந்து ஜீவன் தொண்டமான் பேசுகிறார். சமீபத்திலே பாராளுமன்றத்திலே மனோ கணேசன் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். மனோ கணேசனை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் என்று கேட்டு மலையக அரசியல் களம் மாறி இருக்கிறது. ஒரு காலத்திலே எங்களுடைய தலைவர் திகாம்பரம் அவர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் இருந்த அமர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்களும் இந்த கீரியும் பாம்பையும் போல அரசியல் காலம் இருக்கிறது. அந்த மேதின கூட்டங்கள் அவர்கள் இப்பொழுதுமே இருவரும் எனக்கு தெரிந்த அளவில் ஒரே தரப்பில் இருந்ததில்லை. இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு தடவை மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலே அவர் தோட்ட உட்கட்டமை அமைச்சராக இருந்தார். எங்களுடைய தலைவர் தேசிய மொழிகளுக்கான பிரதி அமைச்சராக இருந்தார். இருந்தாலும் கூட அந்த 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 காலம் சுவாரஸ்யமான காலம். நாங்கள் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருப்போம், அவர்கள் இன்னொரு பக்கம் வேலை செய்து ஒரே ஆட்சியில் இருந்தீர்கள். ஒரே ஆட்சியில் குறிப்பிட்ட காலம் இருந்தோம். எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்திலே அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தார்கள், அமைச்சு பதவியில் வகிக்கவில்லை.
அப்படி இருந்தார்கள். அப்படி நாங்கள் தொடர்ந்து. ஆனால் அப்பொழுது திரு கௌரவ பழனிதிகாம்பரம் அவர்கள் அமைச்சராக இருந்தார் நல்லாட்சி அரசாங்கத்தில். நல்லாட்சி அரசாங்கத்திலே புதிய கிராமங்களுக்கான உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சராக இருந்தார். சரி, இப்படி இருக்கும்போது இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவேளை.